Hello friends, welcome to Centum Tutor, PGTRB Commerce, Unit 15, Banking and Finance. இந்த வீடியோவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றி பார்க்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI. Reserve Bank of India is India's central bank and regulatory body under the jurisdiction of Ministry of Finance, Government of இந்தியா. அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றி சொல்லும்போது இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்க், இது ஒரு ரெகுலேட்டரி பாடி, அதாவது பேங்க்ஸையும் ஃபினான்ஸையும் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு பாடி, ஒழுங்கமைக்கக்கூடிய ஒரு பாடி. இதோடைய ஜுரிடிக்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வந்துடும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நோட்டை, இந்தியன் ருப்பியை இஷ்யூ பண்ணுறதும் சப்ளை பண்ணுறதும் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். இவங்க தான் ரெகுலேட் பண்ணுறாங்க இந்தியன் பேங்கிங் சிஸ்டத்தை எல்லாம். இது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போ தன்னுடைய ஆப்ரேஷனை கமென்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1 April 1935 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 பிரகாரம் தன்னுடைய செயல்பாட்டை தொடங்கிச்சு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி 1 April 1935 தன்னுடைய ஃபஸ்ட்டு செயல்பாட்டை தொடங்கிச்சு. இதோடைய ஒரிஜினல் ஷேர் கேபிட்டலை ஒரு ஷேர் 100 rupees அப்படின்னு வச்சு தான் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணாங்க. ஆனால் இண்டிபெண்டன்ஸ், நம்மளுடைய சுதந்திரம், இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னால், அதாவது 15th August 1947 அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நேஷ்னலைஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே பார்த்தா 100 ரூபா ஷேராக வெளியிட்டாங்க. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட்டு சென்ட்ரல் பேங்க் ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியா 15th August 1947 இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்ச உடனே, சுதந்திரம் அடைஞ்ச உடனே அதை 1 January 1949 நேஷ்னலைஸ் பண்ணிட்டாங்க, நாட்டுடைமை ஆக்கிட்டாங்க. 1926 ஆக்சுவலி ஹில்டன் யங் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை ஃபஸ்ட்டு இந்தியாவில் உருவாக்குறாங்க. இது ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆதரைஸ்டு கேபிட்டல், அங்கீகரிக்கப்பட்ட முதல் 5 கோடி 5 crores இருந்துச்சு. அதில் கவர்மெண்ட்டோடைய ஷேர் 20 to 22 lakhs மட்டும்தான் இருந்துச்சு. நல்லா கவனிங்க, 5 கோடி ரூபா இருந்துச்சு. 1926 ஹில்டன் யங் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உண்டாக்குனாங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணும்பொழுது அதோடைய ஆதரைஸ் கேபிட்டல் 5 கோடி 5 crores இருந்துச்சு. அதில் கவர்மெண்ட்டுடைய ஷேர், இந்தியன் கவர்மெண்ட்டுடைய ஷேர் 20 to 25 lakhs தான் இருந்தது. மிக மிக குறைவு. மீதியெல்லாம் ப்ரைவேட்டாக தான் இருந்துச்சு. இது இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னால். அதுக்கப்புறம் ஆக்சுவலி இது எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டை பாஸ் பண்ணி அது மூலமாக தான் தொடங்கினாங்க. தொடங்கும்போது ப்ரைவேட்லி ஓண்டாக தான் இருந்துச்சு. தொடக்கத்தில் இனிஷியலாக ப்ரைவேட்லி ஓண்டாக தான் இருந்துச்சு. 1949 இதை நாட்டுடைமை ஆக்கிட்டாங்க, நேஷ்னலைஸ்ட் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் ஃபுல்லி ஓன் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது முழுவதும் யாருக்கு சொந்தம்னா இந்தியன் கவர்மெண்ட்டுடைய சொத்து, இந்தியன் கவர்மெண்ட்டுடைய ஓண்டாக இருந்துச்சு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு அண்டரில் இது ஆப்ரேட் பண்ணிச்சு. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய எல்லா செயல்களையும் ஓவராலாக டைரக்ட் பண்ணுறது, இயக்குவது யாருன்னு கேட்டிங்கன்னா 21 members. அதை என்ன சொல்லலாம், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கம்போஸ்ட் ஆஃப் தி கவர்னர், அதில் தான் கவர்னரும் ஒன் ஆஃப் தி மெம்பர். 21 மெம்பர் இருப்பாங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் தி கவர்னர். அதில் 4 டெபுட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. ஒரு கவர்னர், 4 டெபுட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. 2 ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. 2 ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. அந்த 2 ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எங்கேருந்து வருவாங்க, எங்கேருந்து எடுக்கப்படுவாங்க கேட்டிங்கன்னா, அவங்க யாராக இருப்பாங்கன்னா எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரியும் ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்ரட்டரியும் தான் அந்த 2 ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருப்பாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க.
10 கவர்மெண்ட் நாமினேட்டட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. 10 கவர்மெண்ட் நாமினேட் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ் இருப்பாங்க. 4 டைரக்டர் வந்து லோக்கல் பாடிஸ்லேருந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. லோக்கல் பாடிஸ்னால் இது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பிரான்ச்சஸ் இருக்குது. மும்பை, கொல்கட்டா, சென்னை அண்டு டெல்லி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில். இந்த 4 மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் இருக்கக்கூடிய லோக்கல் போர்டோடைய 4 டைரக்டரும் இதோடைய டைரக்டர்ஸாக இருப்பாங்க. இந்த ஒவ்வொரு லோக்கல் போர்ட்ஸ் மும்பை, கொல்கட்டா, சென்னை, டெல்லி, இந்த ஒவ்வொரு லோக்கல் பாடிஸும் அவங்களுடைய ரீஜனல் இன்ட்ரெஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் அண்ட் இண்டிஜினஸ் பேங்க்ஸ், கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவுனுடைய நலனையும், இண்டிஜினஸ் பேங்க்ஸ் அதாவது நாட்டுப்புற வங்கிகளுடைய நலனையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதாக இந்த லோக்கல் போர்ட்ஸு இருக்கும். இந்த பேங்க்ஸு, இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தலைமை யாருன்னு கேட்டிங்கன்னா கவர்னர்னுவோம். தற்போதைய கவர்னர் வந்து இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தற்போதைய கவர்னர் வந்து சக்திகாந்த தாஸ். 2016 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆக்டில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க, அமெண்ட்மெண்ட் கொண்டுறாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் பிரகாரம் மானிட்ரி பாலிசி கமிட்டி MPC அப்படின்னு ஒன்று செட்டப் பண்ணுறாங்க. அதாவது இந்த மானிட்ரி பாலிசி கமிட்டி செட் பண்ணுறதுக்கு முன்னால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்டில் திருத்தம் கொண்டு வந்து இந்த MPC மானிட்ரி பாலிசி கமிட்டியை உருவாக்குவதற்கு முன்னால் ரிசர்வ் பேங்க்கோடைய அதிகாரம் வந்து அதிகமாக இருந்துச்சு. இந்த மானிட்ரி பாலிசி கமிட்டி வந்ததோட இந்த ரிசர்வ் பேங்க்கோடைய ரோல் வந்து லிமிட் ஆச்சு. அதாவது எதில் லிமிட் ஆச்சுன்னு கேட்டால் செட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த வட்டி விகிதத்தை நிர்ணயிக்கிறதுல ரிசர்வ் பேங்க்கோடைய பங்கு குறைஞ்சிருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் 2 குரூப் மெம்பர்ஷிப், அதாவது மானிட்ரி பாலிசி கமிட்டியில் 2 குரூப் மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஒன்று ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோடைய மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் ரிசர்வ் பேங்கோடைய கவர்னரும், அதுக்கப்புறம் தனிப்பட்ட மெம்பர்கள், இண்டிபெண்ட் மெம்பர்ஸ். அந்த இண்டிபெண்ட் மெம்பர்ஸை யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்போது ஒரு பக்கம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மெம்பர்ஸும் கவர்னர் அடக்கம், இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயின்ட் பண்ணக்கூடிய தனிப்பட்ட நபர்கள், தனிப்பட்ட உறுப்பினர்கள், இண்டிபெண்ட் மெம்பர்ஸும் இருந்தாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த தீர்மானம் எடுப்பாங்க. சில தீர்மானங்கள் வந்து யுனானிமஸாக ஒருமனதாக எடுக்கலாம். சில டைமில் அபிப்பிராயம் வித்தியாசம் வரும்பொழுது ஓட்டெடுப்பு நடக்கும். அந்த ஓட்டில் வந்து 2மே சம அளவில் இருந்துச்சுன்னா எதிர்ப்பவர்களும் அதை ஆதரவு தெரிவிக்கணும், அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கங்களும் சம அளவில் இருந்துச்சுன்னா கடைசியாக கவர்னருடைய ஓட்டு தான் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா சில இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மட்டும் பயன்படுத்தக்கூடிய சில வேர்டை பற்றி பார்க்க போகிறோம். ரெப்போ ரேட் அப்படின்வாங்க. ரெப்போ ரேட் எப்போதும் கேட்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரெப்போ ரேட் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவியில் பார்க்கலாம். ரெப்போனா ரீபர்ச்சேஸ்னுவாங்க. ரெப்போ ரேட் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து பெஞ்ச் மார்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்வாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணணும்னா கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு லோன் கொடுக்கும். கமர்ஷியல் பேங்க் வந்து தனக்கு வேண்டிய பணத்தை தங்களுடைய கமர்ஷியல் பேங்க் வணிக வங்கிகள் வந்து தன்னுடைய வியாபாரத்துக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்டிருந்து கடன் வாங்குவாங்க. ஷார்ட் டேர்ம் ஒன்லி 90 டேஸ்க்கு, மேக்ஸிமம் 90 டேஸ், 3 மாதத்து அளவுக்கு மட்டும் திருப்பி கொடுக்கக்கூடிய லோனை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்டு வாங்குவாங்க. அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெப்போ ரேட்டை பொறுத்து தான் லோனுடைய அளவு இருக்கும். இப்போ வந்து லோன் வாங்கும்பொழுது ரெப்போ ரேட் அதிகமாக இருந்தால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்டிருந்து லோன் வாங்க மாட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொடுக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய கடனுடைய அளவு குறைஞ்சிரும், பழம்புழக்கத்தை குறைச்சிடலாம். இதே ரெப்போ ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் கொடுக்கக்கூடிய லோன், ஷார்ட் டேர்ம் லோனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த கமர்ஷியல் பேங்க் அதிகமான லோன் வாங்கி பொதுமக்களுக்கு லோனாக கொடுக்கும். அப்போ என்னென்னா மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகரிக்கும். அப்போ ரெப்போ ரேட்ன்றது ஒரு கமர்ஷியல் பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்டிருந்து வாங்கக்கூடிய ஷார்ட் டேர்ம் லோன், அதாவது 90 நாள், மேக்ஸிமம் 90 நாளுக்கு லோன் வாங்கக்கூடிய லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் நம்ம ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னுவாங்க. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இதிலே இருக்குது. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கு ஆப்போசிட். இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ன்றது ஜஸ்ட் ஆப்போசிட் டு ரெப்போ ரேட்.
The reverse repo rate வந்து short term borrowing rate in which commercial bank park their surplus in Reserve Bank of India. எப்படி ஒரு கமர்ஷியல் பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து கடன் வாங்குமோ அதே மாதிரி என்ன பண்ணலான்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தன்னுடைய பணத்தை டெபாசிட் பண்ணலாம். சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய இந்த கமர்ஷியல் பேங்க்கிட்ட இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் மணியை ரிசர்வ் பேங்க்குக்கு கொடுக்கலாம், ரிசர்வ் பேங்க்கில் டெபாசிட் பண்ணலாம். அதுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். இப்போது அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்தணும், மக்கள்கிட்ட பணத்தினுடைய அளவை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ரெப்போ ரேட்டை வந்து அதிகப்படுத்திடுவாங்க. அதாவது பேங்க்கு வந்து ரிசர்வ் பேங்க்கிட்ட கொண்டு போய் டெபாசிட் பண்ணால் அதிக அளவு வட்டி கொடுக்குறதா இருந்தால் அவங்களுக்கு சேஃப் வந்து ரிசர்வ் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது தான், ரிசர்வ் பேங்க்கில் கொண்டு போய் வைக்கிறது தான் பேங்க்குக்கு சேஃப். பொதுமக்களுக்கு கடன் கொடுக்கறத விட ரிசர்வ் பேங்க்கில் வைக்கிறது அவங்களுக்கு சேஃபாக இருக்கும். அதனால் அதிகமான பணத்தை கொண்டு போய் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் தே ஆர் கெட்டிங் மோர் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. பொதுமக்களுக்கு அப்போ லோன் கொடுக்க மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக வெளியில் பணப்புழக்கம் குறைஞ்சிரும். அப்போ பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு டூலாக யூஸ் பண்ணுறது உண்டு. அதே டைமில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகப்படுத்திட்டாங்கன்னா, அதாவது இந்த ரெப்போ ரேட்டுக்கு அதிகப்படுத்த பணப்புழக்கத்தை குறைச்சிடலாம். இப்போ பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை வந்து குறைச்சிருவாங்க. அதாவது பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க்கில் வச்சுருக்கக்கூடிய பணத்துக்கான வட்டியை குறைச்சிட்டாங்கன்னா பேங்க்குக்கு வந்து பொதுமக்கள் கொடுக்குறதா லாபகரமாக இருக்கும். அப்போ ரிசர்வ் பேங்க்லேருந்து இந்த பணத்தை எடுத்து பொதுமக்களுக்கு இந்த பணத்தை லெண்ட் பண்ண தொடங்குவாங்க. அப்போ என்ன ஆகும்னா பொதுமக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ SLR அப்படின்வாங்க. ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை, அதாவது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய டெபாசிட் எவ்வளோ இருக்கோ அந்த டெபாசிட்டுக்கு தகுந்த மாதிரி பொதுமக்கள்கிட்டருந்து டெபாசிட் வாங்கியிருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுன்னா லிக்விட் அசட்டை வைக்கணும். கோல்டாவோ கேஷாவோ இல்லை அப்ரூவ்டு செக்யூரிட்டிஸாகவோ பேங்க் வந்து மெயின்டைன் வைக்கணும். ஹையர் லிக்விடிட்டி ரேஷியோ வந்து ஃபோர்ஸஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் டு மெயின்டைன் எ லார்ஜர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் தேர் resources in liquid form and thus reduce their capacity to grant loans and advances. அதாவது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் SLRை மெயின்டைன் பண்ணணும். பொதுமக்கள்கிட்டருந்து நீங்கள் 100 ரூபா டெபாசிட் வாங்கினீங்கன்னா இத்தனை ரூபா நீங்கள் கையிலே வைக்கணும், அது கோல்டாவோ கேஷாவோ அப்ரூவ்ட் செக்யூரிட்டிஸாவோ வைக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க வைக்கணும். மீதி இருக்க அமௌண்ட்டை மட்டும் தான் லோனாக கொடுக்க முடியும். பொதுமக்கள்கிட்ட பணத்தினுடைய அளவு குறைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த SLR ரேட்டை அதிகப்படுத்திடுவாங்க, ரேஷியோவை அதிகப்படுத்திடுவாங்க. அதாவது பேங்க் வந்து தனக்கு கிடைக்கக்கூடிய டெபாசிட்டில் பெரும்பகுதியை என்ன பண்ணணுன்னா இந்த SLR ஸ்டாட்யூட்டரி லிக்விட் ரேஷியோவை தங்கிட்டே வைக்கணும். மீதி இருக்க பணத்தை மட்டும் தான் லோனாக கொடுக்க முடியும். அப்போ அதிகமான பணம் தன்னிட்ட வைக்க வேண்டி வந்துச்சுன்னா பணம் லோனாக கொடுக்கறது குறைஞ்சிரும், பணப்புழக்கம் குறைச்சிரும். இதே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து இந்த SLR, அதாவது ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ வந்து குறைச்சிருவாங்க. அப்போ தனக்கு கிடைக்கக்கூடிய டெபாசிட்டில் குறைந்த பணத்தை மட்டும் தங்கிட்ட வச்சுட்டு மீதி இருக்க பணத்தையெல்லாம் பேங்க்ஸ் என்ன பண்ண முடியும்னா லோன்ஸாகவும் அட்வான்ஸாகவும் கொடுக்க முடியும். அப்போ என்ன ஆயிரும்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகரிச்சிடும். இதுதான் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. அடுத்து பார்த்திங்கன்னா பேங்க் ரேட்னு ஒன்று இருக்குது. பேங்க் ரேட்ன்றது எதில் சொல்லியிருக்காங்கன்னா இந்தியன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 செக்ஷன் 49 சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட் இது. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எந்த தொகைக்கு எந்த ரேட்டுக்கு கமர்ஷியல் பேப்பர்ஸை எலிஜிபிள் கமர்ஷியல் பேப்பர்ஸை பை பண்ணும், அதுமாதிரி ரீடிஸ்கவுண்ட் பண்ணும் அப்படின்றது குறிப்பிட்றது தான் பேங்க் ரேட். அப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் அட் விச் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் ப்ரிப்பேர்ட் டு பை ஆர் ரீடிஸ்கவுண்ட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் அதர் கமர்ஷியல் பேப்பர்ஸ் எலிஜிபிள் ஃபார் பர்ச்சேஸ். அதாவது கமர்ஷியல் பேப்பர்ஸையோ இல்லை பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சையோ எந்த மதிப்புக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாங்கும் இல்லைன்னா ரீடிஸ்கவுண்ட் பண்ணும், அந்த மதிப்பு தான், அந்த அளவு தான் என்ன சொல்கிறோன்னா பேங்க் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேங்க் ரேட் வந்துட்டு மணி கண்ட்ரோலை பண்ணுறதுக்கான ஒரு டூல் கிடையாது, பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக பயன்படுத்துறது கிடையாது. பேங்க் ரேட் இஸ் நாட் யூஸ்ட் டு கண்ட்ரோல் மணி சப்ளை.
அடுத்து பார்த்திங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, CRR, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்றது பேங்க்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பணத்தை ரிசர்வாக வைக்கணும் ரிசர்வ் பேங்க்கில். CRR refers to the ratio of banks' cash reserve balances with RBI. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தனக்கு கிடைக்கக்கூடிய இந்த பணத்தில் டெபாசிட், அதாவது டிமாண்ட் அண்டு டைம் டெபாசிட் இருக்கும். அந்த டெபாசிட்டில் தட் இஸ் கால்ட் லயபிலிட்டி ஃபார் தி பேங்க். அது வந்து திருப்பியும் கஸ்டமர் கேட்கும்போது கொடுக்கணும். அப்போ அந்த பணத்தில் ஒரு பகுதி பணத்தை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ரிசர்வாக வைக்கணும். இது வந்து எதுக்காகனா லிக்விடிட்டியும் சால்வன்சியும், ஒரு ஷெட்யூல்டு பேங்க்கோடைய லிக்விடிட்டியும் சால்வன்சியும் உறுதிப்படுத்துறதுக்காக, என்ஷூர் பண்ணுறதுக்காக. ஏன்னா பொதுமக்கள் பணத்தை திருப்பி கேட்கும்போது கொடுக்கறதுக்கு தகுதி இருக்கணும். எல்லா பணத்தையும் லோனாகவும் அட்வான்ஸாகவும் பேங்க் கொடுத்துருச்சுன்னா, ஒரு கஸ்டமர் திரும்பி தன்னுடைய டெபாசிட் வந்து கேட்கும்போது கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா பேங்க்குடைய மதிப்பு, அதனுடைய ரிலையபிலிட்டி வந்து இல்லாமல் ஆகி போயிடும். அதனால தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு பேங்க்குடைய லிக்விடிட்டியும் சால்வன்சியும் என்ஷூர் பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை, டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸில் ஒரு குறிப்பிட்ட தொகையை பேங்க்ஸ் என்ன பண்ணணும்னா ரிசர்வ் பேங்க்கில் ரிசர்வ் பேலன்சஸாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் கால் CRR அப்படின்னு சொல்கிறோம். இந்த CRR இப்படி இந்த பேங்க் வைக்கக்கூடிய அந்த தொகைக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்க மாட்டாங்க. நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் CRR. இதில் பார்க்கும்போது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றி பார்க்கும்போது நம்ம ஒரு முக்கியமான சம்பவம் நம்ம இதை பற்றி கூட பார்க்கணும். டிமானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்பு, அதை குறித்து கூட தெரிஞ்சிருக்கணும். அந்த டேட்டெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், கேட்கலாம் எக்ஸாமில். எப்போ இந்த டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா 8 நவம்பர் 2016. நம்ம மறந்து போயிருப்போம். 8 நவம்பர் 2016 தான் இந்த டிமானிட்டைசேஷன் கொண்டுறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது 500 ரூபா 1000 ரூபா நோட்டெல்லாம் செல்லாது அப்படின்னு டிமானிட் பண்ணுறாங்க. இது யாருடைய ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் இவங்க பண்ணுறாங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோடைய ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் பண்ணுறாங்க. அதாவது கருப்பு பணத்தை ஒழிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த கொண்டுறாங்க. கருப்பு பணத்தை ஒழிக்கணும் அப்படின் போது நம்ம திங்க் பண்ணும்போது நம்மளுடைய உள்ள டெப்த்தாக திங்க் பண்ணணும். மேலோட்டமாக திங்க் பண்ணால் எங்கே கருப்பு பணத்தை ஒழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. காரணம் என்னென்னா, ஒரிஜினல் பணம் மாதிரியே அடித்து வந்துடும். ஒரிஜினல் பணம் எப்படி அடிக்கப்படுதோ அதே மாதிரி அடித்து வரனால எது வந்து போலியான நோட்டு, எது உண்மையான நோட்டுன்னு தெரியாது. ஆனால் இந்த பண மதிப்பிழப்புனால பல விஷயங்கள் நடந்திருக்கு. நியர்லி, அதாவது என்னென்ன மெரிட் அப்படின்னு பார்க்கும்போது, மெரிட்ஸ் பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக நம்ம வந்து நம்மளோட நாட்டினுடைய வரி வருமானம் வந்துட்டு 5 லட்சம் கோடி நன்மை கிடச்சிருக்கு. 5 லட்சம் கோடி ரூபாவோட நன்மை கிடச்சிருக்கு ஒவ்வொரு ஆண்டும். நினச்சி பார்த்துக்கோங்க. அதாவது டேக்ஸ் கட்டுறதுக்கு 1 கோடி பேர் வந்து பேன் கார்டு ஹோல்டராக மாறிட்டாங்க. 1 லட்சம் பேர் 1 லட்சம் பேர் புதிய பேன் கார்டு ஹோல்டர்ஸாக மாறிட்டாங்க. அதாவது இந்த டேக்ஸ் கட்டக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிருச்சு. ஒரு விஷயம் இந்த டிமானிட்டைசேஷனால். ரெண்டாவது விஷயம் வந்து பீப்புள் கஷ்டப்பட்டால் கூட அவங்க டிஜிட்டலாக மாறிட்டாங்க. நிறைய பேர் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய டிரான்சாக்ஷன்லாம் டிஜிட்டலாக மாற்றிட்டாங்க. நிறைய டிரான்சாக்ஷன் இப்போ வந்து நடக்கக்கூடியது வந்து நான் கேஷ் பேமெண்ட்ஸ் தான். டிஜிட்டல் முறையில் தான் இப்போ கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்குது. அதனால் என்ன ஆகும்னா, போலி பணம் வர்றது இல்லாமல் ஆயிரும். கணக்கில் இல்லாத பணம் வர்றது இல்லாமல் ஆகி போயிடும். ஏன்னா எல்லா பணப்புழக்கமும் நான் கேஷ் பேமெண்ட்ஸாக தான் நடக்குது, டிஜிட்டலாக நடக்கிறது. இதெல்லாம் இதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள். அது இல்லாமல் நியர்லி 2,63,000 போலி கம்பெனிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. போலியான கம்பெனிகளை கண்டுபிடிச்சி ஒழிச்சாங்க இந்த டிமானிட்டைசேஷனால். நிறைய தீமைகளும், பொதுமக்கள் மிக கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் இருந்தால் கூட நீண்ட காலத்தில் பார்க்கும்போது நிறைய நன்மைகள் தான் இருக்குது. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு இது ஒரு ஃபினான்ஷியல் சூப்பர்விஷன். இதனுடைய ஃபங்க்ஷனே தான் ஃபினான்ஷியல் சூப்பர்விஷன் தான், கண்காணித்தல் தான் இதனுடைய பண கண்காணித்தல், நிதி கண்காணிப்பது தான் இந்த ரிசர்வ் பேங்கோடைய முக்கியமான பணி. அதுக்கப்புறம் என்னென்னா, ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் தி ஃபினான்ஷியல் சிஸ்டம், ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் தி பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ், பேங்கர் அண்ட் டெப்ட் மேனேஜர் டு கவர்மெண்ட்டுடைய பேங்கர். கவர்மெண்ட்டுடைய பேங்க்கு வந்து இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அவங்களுடைய டெப்ட் மேனேஜர் தான், கடன் மேலாளரும் இவங்க தான்.
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வேண்டிய கடனை திரட்டி கொடுக்குறதும் கடனை அடைக்கிறதும் எல்லாமே வந்து இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அதேமாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை மேனேஜ் பண்ணுறதும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். கரன்சியை, ஒரு நாட்டினுடைய கரன்சியை பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரே மோனோபோலி இன்ஸ்டியூஷன் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். இவங்க மட்டும் தான் பணத்தை அச்சிட முடியும். அதில் ஒரே ஒரு விஷயம், ₹1 நோட்டை மட்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பேரில் ஃபினான்ஸ் செக்ரட்டரி சைன் பண்ணியிருப்பார். அது மட்டும்தான், அந்த ₹1 கரன்சியை மட்டும்தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பண்ணுறது கிடையாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்ற பேரில் இருக்கும். அதில் சைன் பண்ணியிருக்க அந்த ₹1 நோட்டில் சைன் பண்ணியிருக்கிறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸாக தான் இருப்பார். மற்ற எல்லா நோட்டுமே வந்து கவர்மெண்ட்டோட ஏஜென்சியாக செயல்படுறது வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பேரில் தான் இருக்கும். அதில் வந்து கவர்னர், ரிசர்வ் பேங்கோடைய கவர்னர் தான் சைன் பண்ணியிருப்பார். இது வந்து பேங்க்குக்கெல்லாம் ஒரு பேங்காக செயல்படும். பேங்கிங் சிஸ்டத்தையெல்லாம் ஒழுங்குபடுத்துவது, ரெகுலேட் பண்ணது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு ஃபங்க்ஷன். அதே மாதிரி கஸ்டோடியன் டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுடைய பாதுகாவலன், கஸ்டோடியனாகவும் இருக்கும். இதெல்லாம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஃபங்க்ஷன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Wish you all the best.